ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்களை நேசிக்கிற எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அடியாருடைய ஆத்மாவை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரமிதாவை அடியார்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நரகத்தின் வேதனை ஒரு மனுஷனாலும் சகிக்க முடியாது. உம்முடைய ஜனங்களுக்கு அவைகள் தேவையில்லை என்பதற்காக கடைசி காலத்திலே சபையை எழுப்பி சாட்சிகளை பாடுபட வைத்து சுவிசேஷம் மூலம் நீர் ஜனங்களை பரமிதாவை கண்டித்து உணர்த்தி எச்சரித்து பரமிதாவை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய மகா நல்ல தேவனாக இருந்து வருகிற அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். பரமிதா, சுவிசேஷமானது உம்முடைய வார்த்தை, சர்வ வல்லமையுள்ள சர்வ அதிகாரமுள்ள தேவனுடைய வார்த்தை என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ளவும் அந்த வார்த்தை அப்படியே உட்கொள்ளக்கூடியவர்களாக பரமிதாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படியே தங்களுடைய ஜீவியத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக எல்லாரும் காணப்பட நிற்கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பரமிதாவை பரிசுத்தமான உடைய வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு எடுத்து போதிக்க எந்த விதமான தகுதியும் நிலையும் இல்லாதவன் பரமிதாய். நீர் அடியானோடு கூட இருக்கும்படி கெஞ்சுகிறோம். பரமிதாவை ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக ஜீவனுள்ள வார்த்தைகளை உமக்கு பயப்படுகிற பயத்தோடு அடியான் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசி அறிவிக்க அதற்கேற்ற கிருபையை அடியானுக்கு கட்டளிடும்படியாக கெஞ்சுகிறோம். பரமிதாவை கேட்கிறவர்களும் உணர்வுடைய நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பரமிதாவை சந்தேகங்கள் நீக்கப்பட்டவர்களாக, இருமனங்கள் நீக்கப்பட்டவர்களாக, மன குழப்பங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, இரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். எல்லா தடைகளையும் அகற்றும்படி கெஞ்சுகிறோம். யாவர் மீது கிருபையாயிருந்தருளும், இரக்கமாயிருந்தருளும், அன்பாயிருந்தருளும், தயவாயிருந்தருளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம். பிலிப்பியர்களின் நிருபம் 4 அதிகாரம் 8-7 வசனங்களை வாசிக்கிறேன். பிலிப்பியர்களின் நிருபம் 4 அதிகாரம் 8-7 வசனங்களை வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது எப்படிப்பட்டதான சிந்தையானது நமக்கு இருக்க வேண்டும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
மனுஷனுக்கு சிந்தையானது மிகவும் முக்கியமான ஒன்று. வாசிக்க கேட்டதான வசனம் என்ன சொல்கிறது? ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளையோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அதாவது ஆத்துமாக்கு நன்மை சேர்க்கக்கூடியவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று. காரணம் என்ன? வேதாகமம் சொல்லுகிறது, அனுபவம் இருக்கு என்று சொல்லிவிட்டு ஒரு மனுஷன் அன்பிலே குறைபட்டவனாக இருப்பானே ஆனால் அந்த மனுஷன் மறுபடியும் மனம் திரும்பணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தனையை குறித்து இங்கு வாசிக்க கேட்டோம். இப்படிப்பட்டதான சிந்தனையானது உங்களுக்கு இருக்குமே ஆனால் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலையும் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு காணப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே அநேகருக்குள் பல்வேறு விதமான வீணான சிந்தனைகள் உட்புகுந்த ஒரு நிலையோடு காணப்படுகிறது. தாறுமாறான யோசனைகள். அனுபவம் உள்ளதான மனுஷன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். அநேகருக்குள்ள என்ன? வீணான சிந்தனை. தன்னுடைய ஆத்மாவை குறித்துதான எண்ணம் கிடையாது. எண்ணங்கள் எல்லாம் எவைகளை குறித்து இருக்கிறது? எண்ணங்கள் எல்லாம் தேவையில்லாதவைகளை குறித்து. எது மனுஷனுக்கு தேவை? தன்னுடைய ஆத்மாவை குறித்துதான சிந்தனை தான் மனுஷனுக்கு தேவை. தேவையில்லாத சிந்திக்கும் போது தேவ சமாதானம் உங்களுக்குள் இருக்க போறதில்லை. இருதயத்திலே குழப்பம், சிந்தனையானது தாறுமாறான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து தேவனாலே காக்கப்பட்ட அனுபவம் இல்லாமல் சாத்தானாலே பிடிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக மாறிவிடுவோம். 2 தீமோத்தேயு 4:5 முதல் பாகத்தை வாசியுங்கள். எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. போதும். கிறிஸ்தவன், கிறிஸ்துவை அறிந்தவன், பரதீசு, பரலோக ராஜ்யம் இவைகளை குறித்து அறிந்தவன், மனம் திரும்புதல், ரட்சிப்பு இவைகளை குறித்து அறிந்தவன் மன தெளிவுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குழப்பத்தின் ஆவினாலே பிடிக்கப்பட்டவர்களாக, சந்தேகத்தின் ஆவினாலே பிடிக்கப்பட்டவர்களாக, இருமனம் உடையவர்களாக தங்களையும் கெடுத்து தேவையில்லாதவர்களை சொல்லி குழப்பத்தை உண்டாக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. கிறிஸ்தவன் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறந்தவர்களை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான காலங்கள் முடிந்தாகிவிட்டது. தேவனுக்கு பிரியமாக இரட்சிப்பின் அனுபவத்தோடு காணப்பட்டிருப்பார்கள், ஆனால் போயிருப்பார்கள். அனுபவம் உள்ளதான எந்த மனுஷியும், அனுபவம் உள்ளதான எந்த மனுஷனும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்திருப்பான். ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதிபரராகவே இருக்கிறார். நீதியிலே எந்த விதமான பிசகும் கிடையாது. அவர் மாற்றமில்லாதவராக, உண்மை உள்ளவராகவே இருக்கக்கூடிய தேவன், சத்தியபரராகவே இருக்கக்கூடிய தேவன். அனுபவம் உள்ளவர்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி மரித்தாலும் பரலோக ராஜ்யம் போயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12 2-3 வசனங்களை வாசியுங்கள். அதாவது ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார் ஒருவர், கல்லால் எரியப்படுகிறார், மரித்து போகிறார். எங்கே போகிறார்? அனுபவம் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் போகுது. வாசிங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். புரிந்துகிடுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஒரு மனுஷனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஊழியம் செய்கிறதான ஒரு மனுஷனை குறித்து, கல்லால் எரியப்பட்டு கொலையுண்டதான ஒரு மனுஷனை குறித்து,
மரித்த மனுஷனுடைய நிலைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2ஆம் வசனத்தின் முதல் பாகம் என்ன சொல்லப்பட்டு, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். 3ஆம் வசனத்தில் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாருதான் பரதேசுக்குள் எடுக்கப்படுவாய்? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்கு வெளியே அனுபவம் உள்ள இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமே ஆனால், மனம் திரும்புதல் பூரணமாய் காணப்படுமே ஆனால், இரட்சிப்பின் அனுபவம் ஒரு மனுஷனுக்குள் பூரணமாய் காணப்படுமே ஆனால், ஆவின் அபிஷேகம், அந்த அபிஷேகத்துக்கு ஏற்றபடியான கனிகளை கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமே ஆனால், அந்த மனுஷன் ஆண்டவரே ஆண்டவரே என்று மாத்திரம் கூப்பிடாமல் அந்த ஆண்டவருக்கு பயந்து செய்கைகளை தேவனுக்கு பயந்து தேவ சித்தப்படி தேவ நீதி எதையோ அவைகளை செய்வானே ஆனால், அந்த மனுஷன் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் திடீரென்று தன்னை அறியாமல் கூட ஒரு நிலையிலே அகப்பட்டு மரித்து போனாலும் கூட அந்த மனுஷன் பரதேசில இளைப்பார்வான் என்று தெளிவு திட்டமாக சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு இல்லாம இருக்குமே ஆனால், 40 வருஷம் ஊழியம் செய்தாலும் பரலோகராஜ்யம் போயிட்டில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எது முக்கியம்? அனுபவம் தான் முக்கியம். ஏலி 40 வருஷம் ஊழியம் செஞ்சு பிடரி முறிஞ்சு ஆள் இறஞ்சு போச்சுன்னு சொல்லிச்சு, பரலோகராஜ்யம் போயிட்டு. சவுல் 40 வருஷம் ஊழியம் செய்த ஆளுதான், பரலோகராஜ்யம் போயிட்டு. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவங்க தான். எது முக்கியம்? அனுபவம். அநேகருக்கு அப்படிதான், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மேல போயிடலாம், போக முடியாது, இங்கதான் கிடப்போம். அனுபவம் முக்கியம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அனுபவம் பாருங்க, அறையப்பட்ட ஒரு அனுபவம். நம்ம எத்தனை பேர் அறையப்பட்டவர்களா இருக்கிறோம்? இல்ல, சுயாதீனர்களா இருக்க விரும்புகிறோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு அனுபவம். சிலுவையை துமக்கவே தோணலையே, கஷ்டமா இருக்க, இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா போதுன்னு விரும்புறோம். வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, இனி நான் அல்ல, அதாவது என்னுடைய சுயம், என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய ஆசை நிறைவேற்றக்கூடியதான அனுபவம் அது கிடையாது, முடிஞ்சு போச்சு. யார் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பார்? கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதான அனுபவம். வாழ்கிறதான வாழ்க்கையான தனக்கென்று வாழக்கூடியதான வாழ்க்கை அல்ல, அந்த கிறிஸ்துவுக்காக, ஏன் எனக்காக வாழ்ந்து என் கண்கள் செய்த பாவத்திற்காக கண்கள் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டாரே. அதாவது இன்னொரு மனுஷன் உங்களை பிடித்து உங்களை சிலுவையில் அறையவில்லை, ஆனால் நான் அந்த தேவன் எனக்காகப்பட்டதான பாடுகளை நினைத்து அந்த தேவன் மீது அன்பு நிமித்தம் நான் என்னை சிலுவையில் அறைகிறேன். அதான் வித்தியாசம். நம்ம எத்தனை சிலுவை அறைகிறோம், வேண்டாம்ல சொல்றோம். பாட நினைக்கிறார்கள். எப்படி? இந்த தேவன் ஒரு பாவமும் செய்யாதவர், என்னுடைய கண்கள் பார்க்கக்கூடாதவர்களை பார்த்ததினாலேயே அவர்கள் கண் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டாரே என்ற சிந்தனையானது எவைகளை யோசிக்க வேண்டுமோ அவைகளை யோசிக்காமல் யோசிக்க கூடாதவர்களை யோசிக்கிறதே. அதற்காக 72 முள்ளால் அறையப்பட்டாரே என்று என்னுடைய கரம் எவைகளை செய்யக்கூடாதோ அவைகளை செய்ததே, அதற்காக தேவன் அறையப்பட்டார் என்பதை அறிந்து, என் கால்கள் எங்கெங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போனதே என்பதை அறிந்து மனஸ்தாபப்பட்டு தங்களை தாங்களாகவே சிலுவையில் அறையக்கூடியதான அனுபவம். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கு. இதான் அனுபவம்.
யாரும் பிடிச்சி கட்டி அறையல. ஒவ்வொரு நாளும் தன்னை சிலுவையில் அறையக்கூடியதான அனுபவம். இந்த கண்கள் தான் என்னுடையதான், ஆனால் கிரயமாக மீட்கப்பட்டது. சிந்தனை தான் என்னுடையதான், ஆனால் கிரயமாக மீட்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் பொருத்தனை பண்ணி ஒவ்வொரு நாளும் தங்களை சிலுவையில் அறையக்கூடிய அனுபவம் யாருக்கு இருக்கு? கிறிஸ்துக்குள்ளான ஒரு அனுபவம், சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு அனுபவம். கலாத்தியர்கள் நிருபம் 6 அதிகாரம் 14 வசனம் வாசியுங்கள். கலாத்தியர்கள் நிருபம் 6 அதிகாரம் 14 வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் செய்த ஆளுதான் நான் சொல்லி அங்க ஒரு டாம்பிகமும் கிடையாது. முடிஞ்சு போச்சு. இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு அடிமை போல இருக்கணும், செய்ய வேண்டிய செய்யணும், போயிட்டே இருக்கணும். நான் சொல்லி காட்டுறதுங்க ஒன்றும் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அந்த நான், அந்த சுயம் எல்லாம் அறையப்பட்டாச்சு. வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால், அந்த அவரை குறித்த சரியான அறிவு. ஒரு பாவமும் செய்யாத தேவன் எனக்காக அறையப்பட்டார். நான் இனி என்ன என் சுய விருப்பத்தை விட மாட்டேன். உலகத்தை மறுதளிக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த அவரை, அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த சிலுவையில் அறையப்பட்டவரை குறித்ததான சரியான அறிவு. அவரை குறித்த சரியான அறிவு இருக்கிறதுனாலே அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரை அறிகிறதே அறிவின் இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் இப்ப என்ன சொல்லியிருப்பார்? எனக்கு தேவையில்லை. ஜெபத்துல தரித்திருப்பார், வேதாகமத்தை படிச்சிருப்பார், செய்ய வேண்டிய ஊழியம் செய்யிட்டே இருப்பார். வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்துக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். எத்தனை பேர் உலகத்துக்கு வெறுத்த அனுபவத்தோடு இருக்கும்? உலகத்து அடிமை தானே இருக்கும். பாவம் எங்க போகும்? உள்ளதானே இருக்கு. ரோமர்கள் நிருபம் 6 அதிகாரம் 2 வசனம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாருங்கள், பரதேசிக்குள் பிரவேசித்தார். என்ன அனுபவமா? பாவத்துக்கு மரித்த ஒரு அனுபவம். பாவத்துக்கு அப்படியே மரித்த ஒரு அனுபவம். செத்த ஒரு மனுஷன் எந்த விதமான பாவக்கிரியைகளும் அவனால செய்ய முடியாது. கண்ணை திறந்து பார்த்தாலும் அந்த கண் எந்த விதமான பாவம் செய்ய போறது கிடையாது. கரம் இருக்கு, ஆனா எதுவுமே செய்ய முடியாது. பாவத்துக்கு மரித்த ஒரு அனுபவம். இப்படிப்பட்டதான அனுபவங்களை உடையவர் தான் பவுல் அப்போஸ்தலர். பிலிப்பியர் 3:11 வாசிப்புமே. ஆனா எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவருக்காக, அந்த பரலோக ராஜ்யத்திற்காக எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். விட்டதை நான் சிந்திக்கல, குப்பன் எண்ணிட்டேன். நம்ம விடுவோம், பிறகு எடுத்துக்கிடுவோம். இப்படி காணப்பட்டதான ஒரு மனுஷன் தான் இறந்த உடனே ஆள் எங்க போகுது? பரதீசுக்கு போகுது. இந்த அனுபவம் இல்லையா? விட்டுருங்க. ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? உங்களை பாருங்க. எது முக்கியம்? தன் ஜீவன் தப்ப ஓடுன்னு இருக்கு. லோத்துக்கு மனம் என்ன செய்தான்? திரும்பி பார்க்காதன்னு சொல்லிச்சு. அவளுக்கு என்ன? எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டுல ஓட சொல்லி இருக்கு. ஆண்டவரே, பொண்ணும் ஆசையும் ஒட்டகம் இல்லை அங்கெல்லாம் ஆண்டவரே கிடக்கு, எங்களை வெறுங்கையால ஓட சொல்லி லைட்டா திரும்பி தான் பார்த்தா உப்புத்தும். கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிதான். இது ஒரு யுத்தம் உள்ளதான ஒரு வாழ்க்கை. சாத்தான் எப்படியாவது யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல தெரியக்கூடியதான ஒரு அனுபவத்தோட காணப்படுகிறான். ஒரு ஆள் விழுந்துச்சா, ஏன் அவங்கள பற்றி யோசிக்கிறிய? இத்த காலத்துல எப்படி சகோதரனும் தகப்பனும் எல்லாரும் சேர்ந்து இத்த காலத்துல யுத்தம் பண்ணி இருந்தாலும்
தன் கண்ணு முன்னாடி சகோதரன் விழுந்தாலும் பாத்திரக்கூடாது. ஏன்? இந்த கண்ணு எப்ப இங்க போகுதோ எதிரினுடைய அம்பு இங்க குத்தி பிளந்துரும். புரிஞ்சுக்கிடுங்க. ஐயோ தம்பி கீழே விழுந்துட்டான், இப்படி கண்ணு போச்சு, கேடகம் அங்கிருந்து மாறுது. ஈட்டியோ அம்போ இல்ல வாளோ எது கையில இருக்கோ அதுக்கு விதம் மாறுது. இங்க திறந்துருது, வாளு குத்தியாச்சு இல்ல ஈட்டி குத்தியாச்சு, முடிஞ்சு. இதான் கிறிஸ்தவ ஜீவியம். கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும். விழுந்தவர்கள் விழட்டு, அவங்க மேல ஏறி நின்று யுத்தம் பண்ணுங்க. அந்த சரீரத்துக்கு மேல ஏறி நிற்கும்போது இன்னும் கொஞ்சம் உயரம் கிடைக்கும், ஈஸியா எதிரியை வீழ்த்தலாம். உங்களுடைய ஆத்மாவை குறித்த கவலையுடையவர்களாக இருங்க. 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 25வது வசனம். 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 25வது வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஜீவியத்தை குறித்த அறிவுடையவனாய் காணப்பட வேண்டும். வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. பாருங்கள், நம்முடைய நிலைமை எப்படி? பரதேசிக்குள் பிரவேசிக்கூடியதான அனுபவம் இல்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கூடியதான அனுபவம் நமக்குள்ள இல்ல. ஆனா அந்த தேவன் என்ன? வாக்கு மாறாத தேவன். பரலோகத்தில் அவர் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, செத்தா நரகம் தான் ஆண்டவரே என் பங்கு, எனக்கு ஒன்றும் பவுல் அப்போஸ்தலருக்கு அனுபவம் இல்லை ஆண்டவரே, யோக்கியன்னு சொல்ல என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆனா என் இருதயம் வெள்ளை இல்லை ஆண்டவரே, என் நிலைமை மகா பரிதாபம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தேவரை நோக்கி முறையிடுமே, ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஜெபம், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டால் மாத்திரம்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். ரட்சிப்புனா என்ன? தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது, பூர்ணமான ஒரு விடுதலை. அப்ப அதற்கு நம்ம எவ்வளவோ அழ வேண்டும். தேவன் என் ஜெபத்தை கேட்க வேண்டும். அக்கம் பக்கத்துல பார்க்காதுங்க. ஜீவனுள்ள தேவன், பரதேசுக்குள் கொண்டு போகக்கூடியதான தேவன், பரலோகராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதான அந்த தேவன் என் ஜெபத்தை கேட்கணும். அதான் நம்முடைய எண்ணங்களா இருக்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அதற்கு ஏற்றபடி ஜெபம் பண்ணணும். அப்படி அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் பரதேசுக்குள், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாய் இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமையாய் தேவன் தம்மை பெருமையா சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று. இறந்து போனவரை குறித்து சர்வ வல்லமையுள்ள நிலையா இருக்கிறவராக இருக்கக்கூடிய அந்த தேவன் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அவர்கள் இருந்தாலும் பரதேசில இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே. யார் அவன்? உலகத்தாராலே மனுஷர்களாலே பாவி என்று முத்திரையை பெற்றதான ஒரு மனுஷன். எப்படி அவன் ஆபிரகாமின் குமார் என்ற நிலைமைக்கு வருகிறான்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனாலே. எப்படி அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? அதான் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தன்னை சரியாக உணர்ந்தான், தன்னுடைய தப்பு எவைகள் என்பதை சரியாக உணர்ந்தான். அதற்கு என்ன பிராயச்சித்தம், பரிகாரம், பொருத்தனை செய்ய வேண்டும், அதை செய்தான். தேவன் தான், ஜீவன் உள்ள தேவன் தான். அந்த தேவன் சகேவு என்ன செய்ய போகிறான் என்பதை அறிந்து முன்கூட்டியே மன்னிக்கல. அதான் சொல்ல வாரேன். அந்த தேவனுக்கு எல்லாமே தெரியும்.
நேற்று உள்ள காரியம், இப்போ உள்ள காரியம், நாளைக்கு உள்ள இல்லை அடுத்த செகண்ட் என்ன நடக்க போன அவருக்கு தெரியும். அப்ப சகைவு இப்படி மாற போறான் என்று அறிந்து அந்த சகைவை காண்டி தேவன் மனம் இரும்பி என்ன சொல்லல, சகைவி நீ சொல்லண்டா ஒன்னும், முன்கூட்டியே நான் சொல்றேன் உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிட்டு சொன்னாரா? இல்ல. சொல்ல போறாரா? கிடையாது. அப்ப என்ன, தன்னை கரெக்டா உணர்ந்துகிறான். அப்ப இதான் காரணம், நாளத்தனையா கொடுத்துருவேன். அத ஆண்டவர் கேட்கிறார். இங்க என்ன ஆச்சு? தன்னை சரியா உணர்ந்துச்சு, மன்னிப்பெடுக்க மன்னிப்பெடுத்து விட வேண்டியல விட்டது. அதனால என்ன உண்டாச்சு? ரட்சிப்பு உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கு. இவனும் என்ன சொல்லப்பட்டு ஆபிரகாமின் குமாரன் தானே. 1 பேதுரு 2:10 வாசிங்கள். 1 பேதுரு 2:10 அங்க என்ன சொல்லப்பட்டு? தேவனுடைய குமாரன் நமக்கு ஒரு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னே இரக்கம் பெறவில்லை. பரதேசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவம் நமக்குள்ள கிடையாது. பரலோகராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. ஆனால் இப்ப என்ன, அதற்கேற்றபடி அழுது, அதற்கேற்றபடி புலம்பி, அதற்கேற்றபடி விட வேண்டிய விட்டு, அதற்கேற்றபடி மனம் என்ன மன்னிப்பெடுக்க வேண்டிய ஆட்கிட்ட மன்னிப்பெடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுமே. ஆனால் இரக்கத்தை சொந்தமாக்கி கொள்ளுவீர்கள். தேவனுடைய குமாரன், அதான் முக்கியமான காரியம். தேவனுடைய குமாரன் என்ற அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். அப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய குமாரன் என்ற ஒரு நிலைக்கு வரும்போது அங்க என்ன தடை இருக்கு? உறுதியா சொல்லலாம், பரலோக ராஜ்யம் போய். சகைவு யதார்த்தம் மனம் திரும்பினான், விட்டான், வேண்டாம் எனக்கு ஒண்ணும், பரலோக ராஜ்யம் போ. அதான் ஆதி சபையாருடைய அனுபவம். ரோமர்கள் நிருபம் 8:23 வாசிங்க. ரோமர்கள் நிருபம் நேராயிற்று வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 8:23. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதான ஆதி சபையார் எதற்கு காத்திருந்தாங்களாம்? அவங்களுக்குள்ளே அசைக்க முடியாத உறுதியான ஆழமான விசுவாசம். என்று எப்படி? நான் அனுபவத்தோடு இருக்கிறேன், அதனாலே என் ஆண்டவரே சீக்கிரமாக வானிலே தோன்றிக் கொள்ளும் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை, அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலில் இந்த சரீரமானது மறுரூபமாக்கப்படுகிறது, எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எனக்கு அந்த அனுபவம் வேணும், ஆண்டவரே சீக்கிரமாக வானிலே தோன்றும் என்று அந்த ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் வாசிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. யாருதான்? கள்ளத்தனமான மனம் திரும்புதல் இல்ல, அறகுறையான ரட்சிப்பு இல்ல, அபிஷேகம் இருக்கும், வெளியில போன பிறகு அதன் கனிகளை காண முடியாது, சண்டைக்காரர்களா இருக்கக்கூடியவர்கள் அல்ல. பூர்ணமான மனம் திரும்புதல், பூர்ணமான ரட்சிப்பு, பூர்ணமாக அந்த ஆவினாலே வழி நடத்தப்படக்கூடிய அனுபவம். ஆவின் முதல் பலனை பெற்றதாகிய நாமும் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அதான் நமக்கு அனுபவம். இங்க எப்படி? எப்பொழுது என் தேவன் வானிலே தோன்றுவார், மறுரூபமாக்கப்படுவேன், எடுத்துக் கொள்ளப்படுவேன். அந்த அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டியதற்காக அவர்களுக்குள்ளே தவிக்கக்கூடியவர்களாக, எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, காத்திருக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னார்? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன். 2 தீமோத்தேயு 4:7-8. அதாவது என்ன சொல்கிறார்? நான் இதுவரைக்கும் ஆண்டவர் பயந்து என் காரியங்களை செய்யிட்டே இருக்கேன். ஆவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையோட நான் இருக்கிறேன். அதனால எனக்கு என்ன அதிக நிச்சயம், எனக்கு அங்க கிரீடம் உண்டு. வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். இங்க போராட்டம் இருக்கு, நமக்குள்ள எங்க போராட்டம் இருக்கு? எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், சுகபோகிகளா இருக்கும். சுகபோகமா இருக்கிறவனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உயிரோட செத்தவன். சந்தோஷமா எல்லாம் அனுபவிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது அவன் உயிரோட செத்தவன். வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவருக்கு தெரியுது தன் காலங்கள் முடிய போகுது, ஏன்னா முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க.
கொண்டு விடுவாங்க. நீ அது தேவ சித்தமா நான் உன்னையில நான் போவேன் போனார். அப்ப அவருக்கு தெரியும், அந்த எண்ட் அவருக்கு தெரியும், இந்த டெட் பாயிண்ட் அவருக்கு தெரியும். பிரச்சனை இல்லை, உயிரை பற்றின கவலை கிடையாது. பாருங்க, மேலே போகணும், எப்படியாவது மேலே போயிடணும், போதும் போதும், என் ஆண்டவருக்கு முகத்தை பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த உலகம் எனக்கு வேண்டாம். அதான் அனுபவம். அதனால என்ன, அங்க போறதுக்காண்டி போராடுறாங்க. வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடித்துட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு காலம் வருது, தலை வெட்டப்படும். சரி, ஓட்டத்தை முடிக்க. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக, உங்களுக்கு இல்ல, எனக்காக. ஏன்? அனுபவம் இருக்கு, நான் பாடுபட்டேன், நான் ஓடுனேன், எனக்கு இருக்கு. அதான் தைரியமா சொல்றார், எனக்காக. எத்தனை பேருப்பா சொல்ல முடியும்? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம எதை குறித்து கவலைப்படணும்? ஒவ்வொருத்தங்களும் தன்னை குறித்து கவலைப்படுங்க, தன்னுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுங்க. ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னவர்கள் கூட ரட்சிப்பை அனுபவம் பூர்ணப்படலையே என்று அதை குறித்து கவலைப்படுங்க. அபிஷேகம் பெற்று சொன்னாலும் கூட ஆவின் கனிகள் அற்ற அனுபவத்தோடு இருக்குமே, அதை குறித்து கவலைப்படுங்க. ரட்சிக்கப்படாதவங்களா, ஒரு அனுபவம் இல்லை, ஒரு நிலைமை இல்லை, ஜெபம் பண்ணவே முடியல, எனக்கு மனம் திரும்ப கிருபை தார ஆண்டவர்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல வாஸ்த மறுபடியும் வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். முதல்ல வாசனம் பிலிப்பியர்கள் நிருபம் 4 அதிகாரம் நினைக்கிறேன், 8-7 வசனங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உங்களுடைய ஆத்மாக்கு எவைகள் பிரயோஜனமோ, எவைகள் உண்மை, அதை மட்டும் எடுத்துக்கிடுங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் இல்லைன்னா பரலோராஜ்யம் போக முடியாது. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, தேவ நீதி எவைகளோ, அதை நிறைவேற்றாம இருந்தா போக முடியாது. நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசுத்தம், கற்பு, அடக்க குணங்கள் எல்லாம் வேணும். உள்ள விளைவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு இல்லாம சண்டையும் வாசியும் வைராக்கியம் உடையவரா இருந்தா போக முடியாது. அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். வேற எதையும் சிந்திக்காதுங்க. யார எதுவும் சொல்லிட்டு போன உன் வேலையை பாருன்னு சொல்லுங்க. மனசுல தைரியமா இருங்க, எனக்கு தேவையில்லை, நீ உன் வேலையை பாரு, என் ஆத்மா தான் எனக்கு முக்கியம், இவைகளை குறித்து மாத்திரம் சிந்திங்க. அப்பொழுது மாத்திரம் தான், மற்றபடி கிடையாது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்கள், அப்பொழுது மாத்திரம்தான் தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள நிறைஞ்சிருக்கும், உங்களுடைய சிந்தையை அப்படியே காக்கும். ஸ்தோத்திரம் சொல்லிட்டு செய்ய வேண்டிய செய்யிட்டு நம்ம ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருக்கணும். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொருத்தங்களும் அனுபவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர்களாகி அடியாளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அடியார் எல்லாரும் ஆதி சபை அனுபவத்தோடு காணப்படுவதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். கடன் கஷ்டங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதுலேருந்து ஒரு பூர்ணமான விடுதலை சபை கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தங்கள் நிறைவேற வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமென். ஜெபம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லை இல்லாத உடைய கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமிதாவே. அடியார்கள் உம்முடைய பார்வையிலே ஒன்றுமில்லாதவர்கள் பரவிந்தாய், மாயிலும் லேசானவர்கள் பரவிந்தாய். பரமிதாவே, அப்பேற்பட்டதான அற்ப தூசிகளாகிய அடியார்களையும் நீர் நினைவு கூர்ந்து திரு சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்து இம்மட்டுமாக அடியார்கள் பாட, பரமிதாவே அடியாருக்கு தேவையானவர்களை நோக்கி வேண்டு விண்ணப்பங்கள் மூலம் கேட்க, சுவிசேஷத்தை பேச, சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்த மேலான கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமிதாய். மனம் குழம்பாதவர்களாக, மனதிலே தெளிவுள்ளவர்களாக, தன்னை குறித்த அறிவுள்ளவர்களாக, தன்னுடைய ஆத்மாவை குறித்ததான
அறிவுள்ளவர்களாக, தன்னுடைய ஆத்மாவின் நிர்பந்தமான நிலையை குறித்தான உணர்வு உள்ளவர்களாக எல்லாரும் காணப்பட கிருபை செய்தருளும் பரவிந்தாவே. பரவிந்தாவே, இன்று மறைத்தால் என் நிலை என்ன? ஒவ்வொரு நாளும் இத்தகைய ஒரு சிந்தையோடையே காலையில் எழும்பக்கூடியவர்களாய் காணப்பட்டு அதனாலேயே தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் தன் பிரசங்கம் பண்ணுகிறதான வேளையிலே கல்லெறிந்து கொல்லப்பட்டார். மனுஷர்கள் நடந்து போகும்போது வாகனங்கள் ஓட்டி மிதிக்கப்பட்டு மரித்து போகிறார். திடீரென்று பொல்லாத நோயினாலே பிடிக்கப்பட்டு இறக்கக்கூடிய ஜனங்கள் ஏறாள். அடியார்களுடைய வாழ்நாள் உமக்குள் இருக்கிறது பரமிதாய். ஒரு மனுஷனும் அறியானே பரமிதாவை, இந்த நாள் இந்த சமயத்தில் இன்ன விதமாய் எனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று ஒரு மனுஷனும் அறியானே பரமிதாய். அடியார்கள் உம்முடைய பார்வையிலே ஒன்றுமில்லை என்பதை எல்லாரும் யதார்த்தமாய் புரிந்து கொள்ள கிருபை செய்தலும் பரமிதாய். அடுத்தவர்களை பார்க்காதவர்களாக, இறந்து போனவர்களை பார்க்காதவர்களாக, தன்னையே குறித்த ஒரு சிந்தனையுடையவர்களாக, தன்னுடைய ஆத்மாவே குறித்த ஒரு அறிவுடையவர்களாக, எப்படியாவது பரலோராஜ்யம் போக வேண்டும் என்றுதான ஒரே வாஞ்சத்தாக உடையவர்களாக, அதற்காக அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று தீராமல் பிரயாசப்படக்கூடியதான ஒரு மனநிலையோடு எல்லாரும் காணப்பட கிருபை செய்தலும் பரவிந்தாய். கொள்ளை நோயினாலே பிடிக்கப்பட்டு எல்லா காரியங்களும் சரிவர செய்ய முடியாதவனும் தடைபட்டு காணப்படுகிறோம் என்பதை நீர் அறிகிறீர் பரவிந்தாய். பரமிதாவை, இந்த ஒரு சூழ்நிலையும் எல்லாரும் புரிந்து கொள்ள கிருபை செய்ய கெஞ்சுகிறோம். கடைசி காலங்களுக்கு அறிகுறிகள் பரமிதாவை பலவற்றை வேதாகமும் சொல்லுகிறது பரமிதாய். அதிலும் ஒன்று கொள்ளை நோய் என்பதை அடியார்கள் அறிகிறோம் பரமிதாய். கடைசி காலத்திலே அடியார்கள் காணப்படுகிறோம். கண் கொண்டு சம்பவங்களை கண்ட பிறகும், பலவிதமான ஆட்களுடைய மரணத்தை குறித்து காதுகள் கேட்ட பிறகும் அந்த இருதயம் இன்னும் உணரவில்லையே பரவிந்தாய். உலகம்தான் வேண்டும், அதில் உள்ள ஆசை இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான அந்த சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டதான அந்த தீய மனதை பரவிந்தாவே, அந்த கெட்ட இருதயத்தை உன்னுடைய வல்லமையான செயல்நாளை ஒவ்வொரு விட்டு அகற்றி போடும்படி கெஞ்சுகிறோம் பரவிந்தாய். என் தேவன் போதும், அவருடைய சிலுவை போதும், ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு வைத்திருக்கதான அந்த பங்கு போதும், முடிவிலே நித்திய வாழ்வு எனக்கு போதும் என்றுதான அந்த ஒரு மனநிலை உடையவர்களாக எல்லாரும் மாற்றப்பட கிருபை செய்தலும் பரவிந்தாய். கடமைக்காக உம்மை ஆராதிக்கக்கூடியவர்களாக யாரும் காணப்படாது காத்தருளும் பரவிந்தாவே. ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லியிருக்கிறீரே பரவிந்தாய், உம்முடைய பக்தியானது அதிகாலையில் இருக்கக்கூடியதான பனியை போன்று சூரிய வெளிச்சம் அடிக்கும் போது அவை இல்லாமல் போகிறது என்று, உங்களுடைய பக்தியானது மேகங்களை போன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறே பரவிந்தாய். அடியாருடைய பக்தி அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அடியார் ஒவ்வொருவரும் அடியார்களையே அடியார்களாகவே மனப்பூர்வமாய் உகந்து தங்களையே ஜீவபலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, அதனாலே புத்தியுள்ள ஆராதனையை செலுத்தக்கூடியவர்களாக அடியார் ஒவ்வொருவரும் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரவிந்தாய். காண்கிற உலகம் அநித்தியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரவிந்தாய், அதை யாராலும் நம்ப முடியலே பரவிந்தாய். உலகத்துக்காக வாழக்கூடியவர்களாக இருக்கிற மனநிலை அகற்றியலும் பரவிந்தாய். உணர்வுள்ள ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற பரவிந்தாவே, பரவிந்தாவே, அந்த உணர்வுள்ள ஆவி எல்லாரும் கட்டிடும்படி கெஞ்சுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிற பரவிந்தாய். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நீ சொன்னதான அந்த கிருபை வரங்களை எல்லாருக்கும் கட்டிடும்படி கெஞ்சுகிறோம். ஆதி சபையாரை போன்று விடுவிக்கப்பட்டவர்களாக, ஆவிக்குரிய ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக, எழும்பி பிரகாசிப்பிக்கப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக எல்லாரும் மாற்றப்பட கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பரவிந்தாய். பரவிந்தாவே, பல்வேறுவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கதான் எல்லா ஜனங்களையும் பாகத்தில் வைக்கிறோம் பரவிந்தாய். இந்த சபை மூலம் இறங்கி ஒவ்வொரு தேவைகளை நிறைவேற்றும்படியாக கெஞ்சுகிறோம் பரவிந்தாய். கவலைகளை அகற்றியலும், பாரங்களை அகற்றியலும், துக்கங்களை அகற்றியலும், மனக்லேசங்களை அகற்றியலும், நோய் வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்தலும், பேய் பிசாசின் கட்டுகளிலிருந்து அற்புதமான சுகத்தை கொடுத்தலும்,
பரமிதாவே உங்களுடைய ஜனங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல நீர்தாமே இறங்கும்படி கெஞ்சிடும் பரமிதாய். ஊழியக்காரர்களாகிய அடைய எல்லாரும் பூர்ணமான கிருபை வரங்களை சொந்தமாக்கி கொண்டு உண்மை காண்பிக்கக்கூடிய ஜீவனுள்ள சாட்சிகளாக இந்த உலகத்திலே காணப்பட கிருபை செய்ய முடியாக கெஞ்சிடும் பரவிந்தாய். எல்லா விசுவாசிகளையும் உடைய குடும்பத்தாரு மற்றும் இங்கு வந்திருக்கிறதான சபைக்கு வரக்கூடியதான எல்லா ஜனங்களையும் உடைய பாவத்திலே சமர்ப்பிக்கிறோம் பரவிந்தாய். எல்லாருடைய இருதயங்களை அறிகிறவர், எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய திராணி உடையவர் நீர் ஒருவரே பரவிந்தாய். அடியாரில் ஒன்று இல்லை பரவிந்தாய். நீர் இறங்கி எல்லாருடைய தேவைகளை நிறைவேற்றும்படி கெஞ்சிரும். யாரும் வந்த வண்ணமாய் வெறுமையாய் போகாத வண்ணம் கிரிய செய்தல், அதற்கு தடையாய் அடியாருள்ள பாவங்களே குற்றங்களே காணப்பட்டாலும் கிருபை மிகுந்த தேவன் தாமே, இரக்கம் மிகுந்த தேவன் தாமே மன இறங்கி மன்னித்து அவை எல்லாவற்றையும் அகற்றி சமாதானமா எல்லாரும் திரும்பி செல்ல கிருபை செய்யும்படி கெஞ்சிரும் பரவிந்தாய். பரவிந்தாவே இந்த அரசாங்கத்தினால் இருக்கக்கூடியதான நெருக்கடிகள், இந்த கொள்ளை நோயினால் இருக்கக்கூடியதான நெருக்கடிகள் மற்றும் பல தடைகளை நீர் அறிகிறீ பரமிந்தாவே எல்லாவற்றையும் அகற்றிப்படும்படி கெஞ்சுகிறோம். வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம் பரமிந்தாவே. உங்களுடைய ஜனங்கள் தடையில்லாமல் குறிப்பிட்ட சமயத்தில் வீட்டு சேர அது தேவையான வாகன வசதிகள் எல்லாவற்றையும் கட்டளையிட்டும் இடைவிடாமல் எப்பொழுதும் கூட இருந்தருளும். எல்லா நன்மைகளால் நிறைத்தருளும் பரமிதாவே. உமக்குள்ளும் உங்களுடைய இரத்தத்துக்குள்ளும் 5 அடைக்கலத்திலும் வைத்து சகல கேட்டுகளுக்கும் பரமிதாவே எதிர்சத்து வல்லமைகளுக்கும் அசுத்த ஆவியின் கிரியைகளுக்கும் நீங்களாக்கி எல்லாரையும் விசேஷமாய் பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம். யாவர் மீதும் கிருபையாயிருந்தலும் இரக்கமாயிருந்தலும் அன்பாயிருந்தலும் தயவாயிருந்தலும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மனோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக, ஆமென்.